அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது சந்திர கிரகணத்தின் போது உடனடியாக கோவில்கள் மூடப்படுவது ஏன் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கிரகணத்தின் போது சிறப்பு தரிசனங்களின் போதும் சூரியன் மற்றும் சந்திரன் எதிர்மறை ஆற்றல்களை வெளியிடுவதனால் அதனாலேயே இந்து கோவில்கள் மூடப்படுகின்றன. இது தெய்வத்தின் புனிதத்தை பாதுகாப்பதற்காகவும் பக்தர்களின் நலனுக்காகவும் செய்யப்படுகிறது. மேலும் இந்த மூடல்கள் மற்றும் சமய சடங்குகள் அனைத்தும் ஆகம சாஸ்திரங்களின்படி செயல்படுத்தப்படுகின்றன. முக்கியமாக கிரகணத்தின் போது வானத்தில் உள்ள கிரகங்கள், குறிப்பாக சூரியன் மற்றும் சந்திரன் அசாதாரணமான எதிர்மறை ஆற்றல்கள் வெளியிடுகின்றன என இந்து நூல்கள் கூறுகின்றன. இது தெய்வீக உருவத்தை பாதுகாக்கும் எனவே பார்க்கப்படுகிறது. இந்த எதிர்மறை ஆற்றல்கள் பக்தர்கள் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதனால் கோவில்கள் மூடப்பட்டு பக்தர்கள் கிரகண நேரத்தில் வெளியே வருவதை தடுக்கப்படுகின்றன. எதிர்மறை ஆற்றல்களிலிருந்து தெய்வத்தின் புனிதத்தை பாதுகாப்பதற்காக கோவில்கள் மூடப்படுகின்றன. கிரகணத்தின் போது கோவில்கள் மூடப்பட்டு ஆழ்ந்த அமைதி நிலவுகிறது. இது தெய்வத்தை வணங்கி தியானம் செய்வதற்கு உகந்ததாக பார்க்கப்படுகிறது. கிரகணங்கள் மற்றும் சில முக்கிய நிகழ்வுகளின் போது கோவில்கள் மூடுவது அல்லது திறப்பது போன்றவை ஆகம சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படுகின்றன. விதிகளின் படியும் பழக்க வழக்கங்களின் படியும் செய்யப்படுகின்றன. சில சிறப்பு கோவில்கள், உதாரணமாக குறிப்பிட்ட கோவில்களில் கிரகணத்தின் போது கூட கோயில் கதவுகள் திறக்கப்படுகின்றன. இது தெய்வத்தின் சக்தி மற்றும் பக்தர்களின் அமைப்பை குறிக்கிறது. முக்கியமாக கிரகணத்தின் போது அனைத்து கோவிலும், குறிப்பாக மிகப்பெரிய கோவில்கள் மூடப்படுகின்றன. இது தெய்வத்தை பாதுகாக்குவதாகவும் நம்பப்படுகிறது. சுமார் 150 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்படக்கூடிய அபூர்வமான சந்திர கிரகணம் ஏற்பட போகிறது. முக்கியமாக இந்த சந்திர கிரகணமானது 5:18 மணியிலிருந்து இது தெரிகிறது. வழக்கமாக ஏற்படக்கூடிய கிரகணத்தை விட இன்று ஏற்படக்கூடிய சந்திர கிரகணம் அதிக முக்கியத்துவமாக இருக்கிறது. ஒரே மாதத்தில் தோன்றக்கூடிய இரண்டாவது பௌர்ணமியான இதன் பலு மூன் எனப்படுகிறது. அதை தவிர நீல நிறத்தில் எல்லாம் தெரியாது. இன்றைய தினத்தில் தெரிகின்ற நில வழக்கத்தை விட பெரியதாகவும் பிரகாசமாகவும் தெரிகிறது. இன்றைக்கு நிலவில் தெரிகின்ற நிறத்தை கொண்டு வளிமண்டலத்தில் இருக்கின்ற மாசு குறித்தும் அதன் அளவு குறித்தும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். முழு கிரகணம் ஏற்படும் போது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய மாசின் அளவை பொறுத்து அதன் நிறமாற்றம் இருக்கும். சூரியன் வளிமண்டலத்தில் அதிக மாசு இருந்தால் சூரியனின் வெளிச்சத்தை அது சிதறடித்துவிடும். அப்போது சிவப்பு நிற கூறு அதிகமாக இருக்கும். அவை நிலவில் விழுவதால் நிலவு சற்று ஆழமான மற்றும் சிவப்பு நிறத்தில் தோன்றும். மாசு குறைவாக இருந்தால் சற்று இளஞ்சிவப்பு நிறத்தில் தெரியும். முக்கியமாக இது போன்ற கிரகணங்கள் ஏற்படும் போது இந்துக்கள் மத்தியில் அதிக நம்பிக்கை இருக்கின்றன. இது சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் ஆகியவற்றை இயற்கையான நிகழ்வாக இருந்தால் அதனால் ஏற்படுகின்ற தாக்கத்தை குறைக்கும் வகையில் மக்களிடையே அதிக புனிதத்துவம் இருக்கிறது. ஒளி ஊடுருவும் போது ஒரு பொருள் குறிக்கின்றால் நிழல் உருவாகும். அதனால் நேரடியாக கிடைக்கக்கூடிய ஒளியும் தடைபடும். இதனால் ஏற்படும் தாக்கத்தின் பலனால் நன்மை தீமை உண்டாகும் என ஜோதிடர்கள் கணிக்கிறார்கள். இங்கே நாம் பார்க்கக்கூடிய ராகும் கேதுவும் எதனுடைய நிழலும் கிடையாது. ஒரே இடத்தில் நின்றால் பிறகு இது ராகு கேது பயிற்சியாக இருக்கிறது. முக்கியமாக இதன் காரணமாகத்தான் கோவில்கள் முக்கியமாக சாத்தப்படுகின்றன. நள்ளிரவிலும் கூட கோயில்கள் மூடுகின்றன. கேரளாவில் கோட்டயம் அருகில் திருவாரூப்பு கிருஷ்ணர் கோவில் மூடப்படுவதே இல்லை. முக்கியமாக இது அது மட்டும் இல்லாமல் எல்லா கோவிலும் மூடப்படும் கிரகண காலத்தில் கூட திறந்திருக்கும். அதிசயம் நிறைந்த கோவில்களின் ரகசியம் என்ன என்பதை கண்டிப்பாக தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். கேரளாவில் கோட்டயம் அருகில் திருவாரூப்பு கிருஷ்ணன் கோவில் மூடப்படுவதே இல்லை. அது மட்டுமல்லாமல் எல்லா கோவிலும் மூடப்படும் கிரகண காலத்தில் கூட திறந்திருக்கும். அதிசயம் நிறைந்த கோவிலின் ரகசியம் என்ன என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக ஒவ்வொரு கோவிலும் ஒரு சிறப்பு உண்டு. அப்படி வித்தியாசமான சிறப்புடன் இருக்கும் கோவில்தான் திருவாரூப்பு கிருஷ்ணர் கோவில். எல்லா இந்துக்களும் வழிபடக்கூடிய கோவிலாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த கோவில் மட்டுமே கோவிலின் அந்த கிரகணத்தின் போது மூடப்படுவது கிடையாது. சிறப்பு பூஜை செய்த பின்னர் கோவில் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் வழிபாட்டு விடுவது வழக்கம். ஆனால் திருப்பதி போன்ற சில கோயில்கள் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாக வருவதால் நள்ளிரவில் கூட தரிசிக்கலாம். ஆனால் திருப்பதி கோயில் கூட ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் மூடப்படும் திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் கேரளாவில் உள்ள கிருஷ்ணர் கோவில் இந்த விதிகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு எல்லா நாட்களிலும் எல்லா நேரங்களிலும் கோவில் திறந்திருக்கக்கூடிய
அதிசய கோயிலாக உள்ளது. கண்டிப்பாக இந்த கோவிலை பற்றி தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். திருவாரூர் கிருஷ்ணன் கோவில் அடுத்த மற்ற அனைத்து கோவிலும் அனைத்ததும் கண்டிப்பாக கிரகண காலத்தில் மூடி வைக்கப்படுகிறது. குறிப்பாக கிரகண நேரத்தில் கோவில்கள் மூடப்படுவதற்கு புராணங்களில் பல கதைகள் சொல்லப்பட்டாலும் எதற்காக கிரகண நேரத்தில் கோவில் மூடப்படுகின்றன, இதற்கு அறிவியல் காரணங்கள் ஏதாவது உண்டா என பார்த்தால், பக்தர்கள் கோயிலுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என எதற்காக சொல்லுகிறார்கள் என்பதற்கு ஏதாவது காரணம் உண்டா என்பதை பற்றி அனைத்து மக்களுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. முக்கியமாக இதனை சொல்ல போனால் தொன்று தொட்டு வரும் பழக்கத்தில் இருக்கிறது. கிரகணம் என்பது கெட்ட நேரமாக கருதப்படுவதால் கிரகண நேரத்தில் இருந்து கோவில்கள் அனைத்தும் மூடப்பட்டிருக்கும் என்பதை அனைவரும் அறிந்த விஷயம்தான். ஆனால் சூரிய கிரகணத்தின் போது ஒருவர் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் என நினைத்தால் அது முடியுமா? அப்படி வழிபடுவதாக இருந்தால் தோஷ நிவர்த்திக்காக எந்த கோவிலுக்கு சென்று வழிபடலாம் என்ற கேள்வியும் மக்களிடத்தில் அதிகமாகத்தான் இருக்கிறது. கிரகண நேரத்தில் அனைத்து கோவிலும் மூடப்பட்டு இருக்காது என்பது சிலருக்கு மட்டுமே தெரிந்த விஷயமாகும். சந்திர கிரகணம் ஆனாலும் சரி, சூரிய கிரகணம் ஆனாலும் சரி, அந்த நேரத்தில் சில கோயில் திறக்கப்பட்டு பூஜை நடத்துவது உண்டு. அப்படி கிரகண நேரத்தில் திறக்கப்பட்டிருக்கும் கோயில் ஒன்றுதான் ஸ்ரீ காளஹஸ்தி அஸ்தீஸ்வரர் கோவிலாகும். இது ராகு கேதுவிற்கு பரிகார தலமாகும். அதே போல கிரகண நேரத்தில் உச்சயினியில் உள்ள மகாரேஸ்வரர் கோவிலும் திறந்திருக்கும். கிரகண நேரத்தில் இங்கு விசேஷ பூஜைகள் நடத்தப்படுகின்றன. திருவாரூர் கோவில் கிருஷ்ணர் கோவிலுக்கு அடுத்து இதுவும் இந்த மாதிரியாக செயல்படுகிறது. ராகு கேதுவும் சூரியன் மற்றும் சந்திரன் சுற்றி வரும் கோள்கள் வட்டப்பாதையில் ஏதாவது ஒரு புள்ளியில் குறுக்கிடுவது உண்டு. வானியல் அடிப்படையில் இவை வடக்கு மற்றும் தெற்கு சந்திர முனைகளை குறிக்கின்றன. பூமிக்கும் சூரியனுக்கிடையே சந்திரனை கடக்கும் போது இந்த சந்திரன் முனைகளானது முக்கியத்துவம் பெறுகின்றன. இந்த நேரங்களில் கிரகணம் நிகழ்கின்றன. இது சூரியனையும் சந்திரனைக்கும் நிழல் கிரகணங்கள் அல்லது பாம்பு விழுங்கும் போன தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. முக்கியமாக இந்த கோவில் மூடப்படுவதற்கு என்ன காரணம் என்றால், ஜோதிட சாஸ்திரத்தில் ராகு கேதுவின் சுழற்சி மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இவைகளுக்கு கிரகணங்களுடன் நெருங்கிய தொடர்பு இருப்பதாக நம்பப்படுகிறது. கிரகண நேரத்தில் கோவில் தெய்வத்தை சுற்றி உள்ள ஒளியில் இடையூறு இருக்கும் என நம்பப்படுகிறது. இந்த நேரத்தில் சூரியனும் சந்திரனும் எதிர்மறை ஆற்றலை வெளியிடுகின்றன. இதன் காரணமாகவே கிரகண நேரத்தில் எதிர்மறை சக்திகள் பூமி முழுவதும் பரவி இருந்து தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக நம்பப்படுகிறது. இந்த எதிர்மறை ஆற்றலின் தாக்கத்தை குறைப்பதற்காகவே கோவில் கருவறையில் உள்ள தெய்வங்களின் சன்னதிகள் மூடப்படுகின்றன. முக்கியமாக இந்த எதிர்பார்ப்பு ஆற்றல்கள் கோவிலின் புனிதத்தன்மை கெட்டுவிடும் என்பதனாலேயே கிரகண நேரத்தில் கோவில்கள் பூட்டி வைக்கும் பழக்கம் ஏற்பட்டது. இந்த எதிர்மறை ஆற்றல்கள் சமநிலை இழக்கச் செய்யும். அதிலிருந்து பக்தர்களை காப்பதற்காகத்தான் கிரகண நேரத்தில் கோவிலுக்கு செல்ல வேண்டாம் என சொல்லப்படுகிறது. இதனால் கிரகண நேரத்தில் கோவிலில் செல்வதற்கு பதிலாக சக்தி வாய்ந்த மந்திரங்களை உச்சரிப்பது சிறப்பு. கிரகண நேரத்தில் மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை உச்சரிப்பது சிறப்பானதாகும். அதாவது மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை உச்சரிப்பது சிறப்பானதாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.